கைது செய்வதற்கு முன்பே இது போன்ற சட்ட ஆலோசனைகள் முழுமையாக நடத்தப்படும். கைது செய்வதற்கு முகாந்திரம் இல்லாமல் எதுக்கு அவர் விசாரிக்கணும்? கூட்டிட்டு போயிட்டு அப்போ தஞ்சாவூர் வரைக்கும் விஜய் அஞ்சுகிறார். விஜய் கரூர்ல 41 மரணம் நடந்த பொழுது ஸ்டாலின் அஞ்சுகிறார். ஏன் பயப்படுறாரு? இவரை சீண்டினால் இன்னும் பல ஊழலை வெளியே சொல்லுவாங்க. நீங்க ஊழலே பண்ணாம நேர்மையான ஆட்சி நடத்துற நீங்கள் ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போகணும்? ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போச்சா? நீங்க அப்போ உங்கள் மீதே ஆட்சி நடத்துவதற்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. கிருஷ்ண ரெட்டிகளையும் ஆதவ அர்ஜுன் ரெட்டிகளையும் லீமா ரோஸுகளையும் மார்டினி வைத்துக் கொண்டு எப்படி ஆட்சி நடத்த முடியும்? திமுகவை பார்த்து நீங்க அஞ்சரைங்க, பயப்படுறீங்க. திமுக ஒண்ணுமே இல்லை, அது ஒரு காளி பெருங்காய டப்பா. கைது பண்ணி தஞ்சாவூர் கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஆள் இல்ல வழியில 500 பேர் 1000 பேர் வண்டியை மறிப்பான உளவுத்துறை சொல்லுது. ஒரு பயல காணோம். கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர், கார்த்திகி, ரவி தேஜா, கத்திரிப்பள்ளி 2 பேரும் திமுக உடைய ஆட்கள். டிஆர்பி ராஜா வீட்டில் உட்கார்ந்து இருந்தார், ராஜாவுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து இருந்தார். அவரே இப்ப கீர்த்தனாவுடைய ஆன்டி ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு கீர்த்தனாக்கு என்ன தொடர்பு? விஜயை பகடக்காயாக பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் மாணிக் தாகூர் இந்த புரோக்கர் கும்பலும் தயாரா இருக்கு. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் காவிரி பிரச்சனை கொண்டு எந்த அனுபவமோ அறிவோ இல்லாத ஆட்கள் தான் விஜய் பின்னாடி அதிகாரியா இருக்காங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதியோட கைது, அதன் தொடர்ச்சியான விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லி இருந்துச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி அவதூறு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது மாதிரி இவரோட பதவி பறிக்கப்படுமான்னு ஒரு கேள்வி. ஏன்னா போட்ட செக்ஷன்ஸ்லாம் வந்து ஹெவியாக இருக்குது. திமுக சைட்லேருந்து இந்த செக்ஷன்லாம் போடக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உதயநிதிக்கு என்ன நடக்கும் ஒரு கேள்வி. உதயநிதியை கைது செய்வதற்கு முன்பே இது போன்ற சட்ட ஆலோசனைகள் முழுமையாக நடத்தப்படவில்லை. நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட பிறகு அரசு தரப்புக்கு உதயநிதி தரப்பு நீதிமன்றத்தில் வைத்த கோரிக்கை சட்டவிரோதமாக கைது செய்யப்பட சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார் என்று உதயநிதி தரப்பு நீதிமன்றத்தில் சொல்லுகிற பொழுது அரசு தரப்பு வெறும் விசாரணை தான், விசாரணை முடிந்து விட்டு விடுகிறோம், நாங்கள் கைது செய்ய மாட்டோம், இந்த கருத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதிகிட்ட சொல்கிறார். அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாரு? சரி விசாரிச்சுட்டு விட்டுருங்க. இப்போ கைது செய்வதற்கு முகாந்திரம் இல்லாமல் எதுக்கு அவர் விசாரிக்கணும்? அது கூட்டு போய் விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? கூட்டிட்டு போயிட்டு தஞ்சாவூர் வரைக்கும் விஜய் அஞ்சுகிறார். விஜய் கரூர்ல 41 மரணம் நடந்த பொழுது ஸ்டாலின் அஞ்சுகிறார். ஸ்டாலின் பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு? இவரை சீண்டினால் இன்னும் பல ஊழலை வெளியே சொல்லுவாங்க. இப்ப அதே போலதான் விஜய் ஏன் அஞ்சுறாரு? திமுக அரசு பல ஊழலை வெளியே சொல்லும். இரண்டும் ஒரே ஃபார்முலா தான். அதுக்குள்ள தாவேக அரசு ஊழல் பண்ணிச்சான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்குள்ள தாவேக அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தூய சக்தின்ற பின்பற்றதுனா இன்னுமே அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அதாவது நீங்க ஊழலே பண்ணாம நேர்மையான ஆட்சி நடத்துற நீங்கள் ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போகணும்? ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போச்சா? நீங்க அப்போ உங்கள் மீதே ஆட்சி நடத்துவதற்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு விஷ்ணு ரெட்டிகளையும் ஆதவ அர்ஜுன் ரெட்டிகளையும் லீமா ரோஸுகளையும் மார்டினி வைத்துக் கொண்டு எப்படி ஆட்சி நடத்த முடியும்? நீங்க புஷி பணம் வாங்கினாருன்னா சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் அதிகாரியை மாத்துறீங்க. அவரா பணம் வாங்கினாரு? அப்படி அவர் பணம் வாங்கினா சஸ்பெண்ட்ல பண்ணணும், அவரை மாற்றுவதா தண்டனையா? சத்யபிரதா சாகு நீர்வளத்துறை அமைச்சருடைய துறை செயலாளர், பழைய எலெக்ஷன் கமிஷன் தலைவர் சத்யபிரதா சாகு. அவரை நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு மாத்தினா போதுமா? இப்போ கொலை செய்தா வேற ஊருக்கு மாத்திடலாமா கொலைகாரனை? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருக்காங்க அவரை.
எங்கேயோ பார்த்துட்டுங்க. கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்கினா மாற்ற டிரான்ஸ்ஃபர் தான் தண்டனையா? நீதிமன்றம் ஏற்றுக்குமா? அப்போ லஞ்சம் வாங்கினது யாரு? புஷியா செக்ரட்டரியா? செயலாளரா அமைச்சரா? பணம் வாங்கினது யாரு? பணம் வாங்கினது உறுதி தான். மாற்ற வேண்டிய அவசியம்? நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை மாத்துறீங்கன்னா நீர்வளத்துறையில் பூந்து விளையாண்டாருன்னு சந்தேகப்படுறீங்க. அப்போ புஷியை மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? உங்களோடு 25 ஆண்டு கால ரசிகர் மன்றமாக தொடர்ந்து இருக்காரு. அதான் அவருக்கு வாணி கொடுக்குறீங்க. நீங்கள் வாணி கொடுப்பது மக்கள் வரி பணம் தான் கிடைச்சிதா? விஜய் அவர்கள் புஷிக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்கு அரசு பணம் தான் கிடைச்சிதான்னு கேட்குறேன். அதே போல கீர்த்தனா, தொழிலாளர் தொழில்துறை அமைச்சர் கார்த்திகி, ரவி தேஜா, கத்திரிப்பள்ளி 2 பேரும் திமுகவுடைய ஆட்கள். திமுக அரசுல கார்த்தியும் ரவி தேஜா கத்திரிப்பள்ளி 2 பேரும் திமுக அரசனுடைய புரோக்கர்ஸ், லைசன் ஒர்க்கர்ஸ். அவரையா கீர்த்தனா வச்சிருக்கு? தேவை கீர்த்தனா மாற்ற முடியாது. இல்லை இவர்களையா மாத்தலாமா? கார்த்தி எப்ப பார்த்தாலும் அமைச்சருடைய ஆன்டி ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு முந்தைய எங்க உட்கார்ந்துருந்தாரு? திமுக அமைச்சரான ராஜா, டிஆர்பி ராஜா வீட்டில் உட்கார்ந்துருந்தார். ராஜாவுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்துருந்தார். அவரையா இப்ப கீர்த்தனாவுடைய ஆன்டி ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு கீர்த்தனாக்கு என்ன தொடர்பு? ரவி தேஜா கத்திரிப்பள்ளி மாசு சுப்பிரமணியர் வீட்டிலே உட்கார்ந்துருந்தார். என்ன வேலை? இந்த கார்பரேட் மருந்து கம்பெனிகளுக்கு அமைச்சரவையில் டெண்டர் வாங்கி கொடுக்கிறது. அப்போ இதெல்லாம் ஊழல் இல்லையா? ரவி தேஜா கத்திரிப்பள்ளியும் கார்த்திக் 2 பேருமே யாருக்கு பாதுகாவலர்? கீர்த்தனாவுக்கு பாதுகாவலர். அப்போ இதுதான் ஊழல் இல்லாத ஆட்சியா? திமுகவை பார்த்து நீங்க அஞ்சறீங்க, பயப்படுறீங்க. திமுகல ஒண்ணுமே இல்லை. அது ஒரு காலி பெருங்காய டப்பா. கைது பண்ணி தஞ்சாவூர் கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஆள் இல்லை வழியில. ஒவ்வொருத்தரும் வந்து சால்வை கொடுத்துட்டு போறான். 500 பேர் 1000 பேர் வண்டியை மதிப்பான உளவுத்துறை சொல்லுது. ஒரு பயலை காணாம். தஞ்சாவூரை வண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு தஞ்சாவூர் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா சாயந்தரமா ஆளை கூட்டிட்டு வந்து திமுக வந்து சேர்க்குது தஞ்சாவூர்ல. மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு டே சால்வை கொடுங்க, போராடுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, சாலை மறியல் பண்ண மாவட்ட செயலர் சொல்றாங்க. கட்சிக்கார ஒரு பயம் இல்லை. அப்ப ஒரு பயம் இல்லாத உதயநிதிக்கு ஏங்க பயப்படுறீங்க? ஸ்டாலின் அங்கிள் சொன்ன விஜய் இப்ப விஜய் அங்கிள்னு சொல்லாமா? அவரை குண்ட சட்டத்தில் அடைச்சிருக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு நடிகையோ ஒரு பெண்ணோ பாலியல் வழக்கில் பாலியல் குற்றச்சாட்டுற தண்ணி விடுறான்னு எல்லாம் எங்க போய் விடுறான்? கீழே இருந்து காசு கொடுத்து திரிசான்னு கத்த வைக்கிறான். இதுதான் எதிர்கட்சி தலைவனுக்கான அழகா? அப்போ உங்களுக்கு எதிர்கட்சிகளை பார்த்து அச்சப்படுறீங்க. ஏன்? அவனே ஒரு ஊழல்வாதியை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்க ஊழல் செய்ய போறீங்களா இல்லை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இதையும் தாண்டி சங்கீதா குறித்து பேசினப்போ வராத கோவம் திரிஷா குறித்து பேசணும்னு ஏன் வருதுன்ற ஒரு கேள்வியுமே வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகவினர் வந்து சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து அரசுக்கு ஒரு கெட்ட பேரை தானே ஏற்படுத்தும். இல்லை, அதாவது திமுகவே கெட்ட பேர், திமுகவே தீய சக்தி. அதனால திமுக நியாயப்படுத்திய இந்த கேள்வியை மக்கள் கேட்கவே இல்லை. திமுக சீக்கிரம் அழிச்சிருக்கிறான், திமுகவை சீக்கிரம் ஒழிச்சிருக்கிறான். திமுக தரப்பு நியாயமெல்லாம் கேட்க காது கொடுத்து கேட்க ஆள் இல்லை. திமுக தரப்பு நியாயம் ஒன்று திமுக தரப்புல இருக்கான்னு ஒரு கேள்வி. திமுகவுக்கு நியாயத்துக்கு சம்மந்தமே இல்லையே. திமுகனா தாத்தா காலத்திலிருந்து அண்ணாதுரை காலத்திலிருந்து அதே கூட்டத்தில் 1967 பானுமதி கத்துற கூட்டம் தான் அது. பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் என்ன தொடர்பு? அவள் படிதாண்டா பத்தினி அல்ல, அப்ப ஒரு விபச்சாரி அப்படித்தானே அர்த்தம். அதுக்கு பேரு இதுக்கு சொல்ற அயோக்கிய போய் அண்ணாதுரை தேவையா? இப்போ அண்ணாதுரை பேர கருணாநிதி பேர திரிஷான்னு ஆளை விட்டு கத்த விடுறான். அன்னைக்கு பானுமதி கத்த விட்டான், இப்ப திரிஷா கத்த விடுறான். அப்ப எவ்வளவு சீக்கிரம் திமுக தீய சக்தியை அழித்து ஒழிச்சிருக்கிறது உங்களுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டான். இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா அந்த ஒரு விஷயத்த? ஆனா அதை பத்தின முழுமையான ஒரு இது இல்லாம அமைச்சர் ரமேஷ் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அண்ணாவின் வழியில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு கண்டனம் போட்டிருக்காரு. இல்ல, ரமேஷுக்கு என்ன தெரியும்? அரசியல் பத்தி என்ன தெரியும்?
அரசியல் தெரியாத இப்போ வேளாண்மை பட்ஜெட்டுக்கு கொண்டு போய் மாகாளி அம்மா கோயிலில் பூஜை பண்ணிட்டு வர்றான். இதெல்லாம் அரசியல்வாதி அரசியல் பண்ணலினா சினிமா தேட்டர்லேருந்து வந்து சினிமா அரசியல் பண்ணத்தானே செய்வான். இது யார் தப்பு? பேசிக் எங்கே தப்பு? அரசியல்வாதிகள் அரசியலே பண்ணலை, அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவான்? பூசை சினிமா தேட்டர்லாம் போய் கூப்பிட்டு வந்து நாற்காலியில் உட்கார வைப்பான். அவன் பூசை பண்ணத்தான் செய்வான், மந்த அடிக்கத்தான் செய்வான். கீர்த்தனா ரவி தேஜா கத்திரிப்பள்ளியும் கார்த்தியை வச்சு கட்டிங் வாங்கி 4 கோடி ரூபாய்க்கு அந்த அம்மா வீடு கட்டியிருக்கு. சிவகாசியில் 4 கோடி ரூபாய் வீடு கட்டின வீடு வாங்கியிருக்கு. இதெல்லாம் தானே ஊழல். அந்த திமுக ஊழல் ஊழல் ஊழல்னு அதிமுக ஊழல் ஊழல் தானே மக்கள் பூரா உங்களுக்கு அள்ளி 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 ஓட்டு போட்டால் விசில் பட்டனையே உடைச்சி அமுத்தி பட்டனை உடைச்சி போச்சு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது விஜய் அங்கிள், நீங்கள் செய்ய வேண்டியது திமுகவை எவ்வளவு சீக்கிரம், ஏன் இன்னைக்கு வரைக்கும் சேகர் பாபு கைதே பண்ணலை? எப்படி கைது பண்ணுவீங்க? சும்மா காலையில் முடிச்சுட்டு மத்தியானம் டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு அனுப்புறதா? செந்தில் பாலாஜியே கைது பண்ணல. அந்த கேஸ் எல்லாம் மொத்தமாக ஒத்தி வச்சுட்டு ஹைகோர்ட் வந்து ரூல் கொடுத்து, அப்போ நீங்கள் எவ்வளவு கோடி ஊழல் பண்ணி எவ்வளவு கோடி சுருட்டியிருக்கான். பக்கமே உங்களால் போக முடியலையே. அப்போ என்ன நீங்கள் முதலமைச்சர் நாற்காலி, உங்களுக்கு என்ன சட்ட ஆலோசனை? சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு? விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாரு? நீங்கள் மாற்றி மாற்றி போடுறீங்க. இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களை மக்களிடமிருந்து வேகமாக அந்நியப்படுத்த ஆரம்பிச்சாச்சு. செயல்திறன் இல்லாத சினிமா அரசா வந்து இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா இவர் வெளியில போயிட்டு பார்வையிடுறதெல்லாம் வந்து பெரிய நியூஸ் ஆக்குறாங்க. இதை பண்ணிட்டாரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பெருசாக லிஸ்ட் பண்ண முடியல. கடன் தள்ளுபடி பண்ணாரு விவசாயிகளுக்கு, 2 முறை வந்து பண்ணாரு. அப்பயுமே வந்து விவசாயிகள் கோரிக்கை வந்து பிரச்சனையாக தான் இருக்கு. செங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாரு, அது மேலேயுமே எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் வருது. தொடர்ச்சி ஒரு பண்ற விஷயத்துல பேக்லேஷ் ஆகிட்டே இருக்கு. திமுக மீது ஏவாவில் மேலே கேஸ் போட்டாங்க, அனிதா ராஜேஷ் கேஸ் போட்டாங்க, மார்க்கண்டேயன் மேலே கேஸ் போட்டாங்க, செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போட்டாங்க. யார் மேலுமே பெருசாக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. மார்க்கண்டேயனை வெளில விட்டாங்க, செந்தில் பாலாஜியை பிடிக்கவே முடியல. அந்த கேஸே மொத்தமாக வந்து ஒத்தி வச்சுட்டாங்க வேற வழக்கில். அப்போ என்ன நடக்குது? விஜயால வந்து ஒரு ப்ராப்பரான கவர்னன்ஸ் கொடுக்க முடியலான்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அதுதான் இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் எல்லாத்துக்கும் எடுத்தோடனே அனுபவம் வந்துடாது. அனுபவம் இல்லை இருக்கிறவர்களிடம் அதை பெற்றுக்கொண்டு திமுக மீது வேகமாக நடவடிக்கை எடுக்கணும், இராணுவ பலத்தோடு நடவடிக்கை எடுக்கணும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறான். அதுக்கு தான் உங்களுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டான். பட் அதை பண்றாருன்னு வீட்டை விட்டு வெளில வரதில்ல, சனி ஞாயிறு லீவ் கேட்கறாரு சிஎம் திங்கக்கிழமை எங்கேயோ போட்டுங்க. அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு அல்ல, அதெல்லாம் ஒரு மலிவான குற்றச்சாட்டு. நடவடிக்கை கிராமத்தில் சொல்லுவோம், செட்டி முறுக்கா சரக்கு முறுக்காயா? செட்டியார் முறுக்கா இருந்து பிரயோஜனம், சரக்கு நல்லா தெளிவாக இருக்கணும். அதுதான் இப்போ கதை. விஜய் நடவடிக்கை எடுக்கிறாரா? அதுதான். ஞாயிற்றுக்கிழமை போறா, திங்கக்கிழமை போறா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடவடிக்கை ரொம்ப மெதுவாக இருக்கு. அதிகாரிகள் உங்களை அமைதிப்படுத்துகிறார்களா இல்லை உங்களுடைய ஆலோசகர்கள் அமைதிப்படுத்துகிறார்களான்னு தெரியல. இது நல்லதுக்கல்ல, இது நல்லதுக்கல்ல. காவேரி விஷயத்துல இருந்து எந்த விஷயத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாரு. முதல்ல ஒரு கேள்வி இருக்குல்ல, கடிதம் எழுதுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அங்கல் வெறும் கடிதம் மட்டும் எழுதிட்டு போய் தூங்கிடுறீங்கன்னாரு. இந்த பக்கமும் வெறும் கடிதம் மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட ஏன் பயப்படுகிறார்? அனைத்து கட்சி கூட்டம் சம்பிரதாய கூட்டம் தான். 500 1000 கூட்டம் முடியாச்சு. கிருஷ்ணசாமி அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத கிருஷ்ணசாமி அனைத்து கட்சி கூட்டம் கொடுக்காரு. 13 பேர் 5000 பேர் அனைத்து கட்சி கூட்டம் முடியாச்சு. இல்ல சார், இதே அனைத்து கட்சி எதுவும் நடக்காதுங்க. 7.5 நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தெரியுமா இருக்கு? கேவலமா இருக்கு தெரியுமா? சிவகுமார் கூப்பிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்க தாகூரை விஜய் அங்க வர சொல்றாரு. யார் உத்தரவு போடுவது, யார் வர சொல்லுவது? மாணிக் தாகூர் சொன்ன உடனே 2 மந்திரிகள் என்ன பண்றாங்க, விஜய கர்நாடகா வர சொல்றாங்க. கர்நாடகா வந்தா தண்ணி வந்துருமா? எத்தனை எம்ஜிஆர் போனார், எத்தனை ஜெயலலிதா போய், எத்தனை எடப்பாடி போய், எத்தனை ஓபிஎஸ் போய், எத்தனை கருணாநிதி காட்டி கொடுத்து, எந்த காலத்தையும் தண்ணி வராது. இது எதுக்குன்னா சிவகுமாருக்கு ஒரு இமேஜ் வரும். சிவகுமாருக்கு இமேஜ் வருவதற்கு இந்த விஜய மாணிக் தாகூர், விஸ்வநாதன், ராஜேஷும் பயன்படுத்துகிறான். நீங்கள் பல ஜெயலலிதா ஒரு முரட்டு அரசியல் தலைவி, அந்தம்மா காலத்திலே தண்ணி வரலையே. இப்போ சிவகுமாருக்கு ஒரு இமேஜ் வரணும். இதை மாணிக் தாகூர் வழியா சிவகுமார், ராஜேஷ், விஸ்வநாதன் வழியாக விஜய ஒரு
துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் அரசியல். இல்லை, அத்தனை வாட்டி இப்போ சிவகுமார் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்கிறாரு. நாங்கள் தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி கம்மியாக இருக்குது, நாங்கள் பேசிக்கிறோம், கோர்ட்டில் தர முடியாது. இல்லை இல்லை, எப்போவுமே தரமாட்டேன். கர்நாடகாவில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமுல் இருக்குது. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு இருக்குது. காவிரி மேலாண்மை வாரியம், இது மூன்றுமே உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் படைத்த அமைப்பு. இது சொல்லியே தண்ணி கொடுக்கலையே, எத்தனை வருஷமா? 50 வருஷமா கொடுக்கலையே. அப்போ இராணுவத்தை அனுப்பி இராணுவம் அந்த 3 அணைகளை, கபினி, ஹேமாவதி, சாரங்கி 3 அணைகளை கட்டுப்பாட்டில் எடுத்தால் மட்டும் தண்ணி வரும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? பாஜகவும் ஒத்துழைக்காது, காங்கிரஸ் ஒத்துழைக்காது. ராஜாஜி சென்னை ராஜதானியா இருக்கிற காலத்துல ராஜாஜி நீங்க தண்ணி திறந்து விடல், விஸ்வேஸ்வர ஐயா இல்ல அனுமந்தையா முதலமைச்சராக இருந்த பொழுது தண்ணி திறந்து விடலினா நான் இராணுவத்தை அனுப்பினார். சென்னை ராஜதானியுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தார் ராஜாஜி. இராணுவம் வந்துருன்னவரை தண்ணி அணை திறக்கப்பட்டது. அது போன்ற ஒரு நடவடிக்கை தான் தீர்வே தவிர பேச்சுவார்த்தை எத்தனை பேச்சுவார்த்தை, எத்தனை உச்ச நீதிமன்ற உத்தரவு, எதையுமே கர்நாடகா கொடுக்காது. என்ன காரணம்? தண்ணி கொடுத்தா அங்கே எவனும் ஓட்டு போட மாட்டான். அப்போ விஜயை பகடக்காயாக பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ், மாணிக் தாகூர், இந்த புரோக்கர் கும்பலுக்கு தயாராக இருக்கு. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் காவிரி பிரச்சனை பற்றி எந்த அனுபவமோ அறிவோ இல்லாத ஆட்கள் தான் விஜய் பின்னாடி அதிகாரியா இருக்கான். போறது அங்க போவதா வழக்கு தொடுப்பதானா வழக்கு தொடுத்துருவோன்னு வழக்கு தொடுத்துருக்கான். காவிரி நதிநீர் ஆணையம் சம்பந்தமா காவிரி செல்லுன்னு டெல்லி தமிழ்நாடு ஹவுஸ் இருந்தது. எல்லாம் மழை வந்து தண்ணி வந்து 2023 ஒரு பேப்பர் கூட கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. ஆகையால் எல்லாம் நடிக்கிறான். திமுக நடிக்குது, அதிமுக நடிக்குது, அத்தனையும் நடிக்குது. நடிகராக இருந்த விஜய் முதலமைச்சராக இருக்காரு, நடிகர்கிட்ட எல்லா பேரும் நடிக்கிறான். ஆக இதையெல்லாம் சரியான பார்வையோடு அணுகினால் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். இல்லை என்றால் நீங்க ரவி தேஜா, கத்திரிப்பள்ளியும் கார்த்திக்கும் திமுக ஆட்கள் எப்படி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கீர்த்தனாவை இயக்குகிறார்களோ அதே போன்ற சூழல் உருவாகும். எவ்வளவு சாச்சுப்பா? ஆதவ அர்ஜுனாவுடைய மௌனம் வந்து ஒரு மிகப்பெரிய மௌனமா இருக்கு. நடுவில் கொஞ்ச நாளா வந்து ஆளே காணாம போயிட்டு இருந்தாரு. இப்பதான் நேற்று திரிஷா விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்து பேசுறாரு. அவரே வந்து சொல்றாரு, விஜய் போனாலாம் தண்ணி வராது, தமிழக முதல்வர் விஜய் போனாலாம் வந்து தண்ணி திறந்து விட வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு. அப்போ தெரிஞ்ச விஜய் போனாலுமே தண்ணி திறந்து விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயத்த ஆதவ அர்ஜுனாவே சொல்றாரு. அப்புறம் ஏன் இங்கிருந்து விஜய் போறாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது இல்லாமல் அந்த 13 பேர் கொண்ட குழு இவங்க பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களா, இல்லை எங்க மாதிரி போய் சுற்றி பார்த்து ரீல்ஸ் எடுக்க போறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அங்கே யார் கூட பேச போனாங்க, அங்கே என்ன ஒரு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடத்தி எந்த ஒரு இதுவுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளிப்படையாகவே சொல்லலையேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, கேள்வி இருக்குன்னு கேட்குறீங்க. அதாவது காவிரி நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்ற ஆணை, மேலாண்மை வாரியம், இதை விட ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பே இல்லை. அப்போ இந்த உத்தரவையே மதிக்காத கர்நாடக அரசை காப்பாற்றுகிற காங்கிரஸ் அரசு, கர்நாடக அரசை காப்பாற்றுகிற பாஜக அரசு, ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸும் பாஜகவும் டெல்லி அதிகார மையம் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. தமிழ்நாடு தண்ணி கொடுக்கூடாது. நீங்கள் அத்வானி இருந்த காலத்தில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் பாஜக ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக கடுமையாக போராடிய நபர்கள். இவங்க ரத யாத்திரை எங்கேருந்து ஒரு அத்வானி குஜராத்திலிருந்து கிளம்பி வந்தார், முரளி மனோகர் ஜோஷி காஷ்மீர்லேருந்து கிளம்பி வந்தார். கர்நாடகா வந்தால் கர்நாடகா பாஜக காரன் சொல்லி கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம் இப்படியே பேசிட்டு ஒசூர் வரைக்கும் வருவாங்க. யார்? முரளி மனோகர் ஜோஷியும் அத்வானியும். தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோனையும் காவிரி தண்ணீர் கொடுத்தே ஆகணும். இது அங்கே அவன் பாலிடிக்ஸ், இவன் பாலிடிக்ஸ். இப்போ அதே பாலிடிக்ஸ் தான் ஓடுது. இங்கே தமிழர்களுக்கான அரசியல் தமிழர்களை விட்டு போயிடுச்சு. ஆதவ அர்ஜுனா மூச்சை விடக்கூடாதுன்னு விஜய் மிரட்டி வச்சிருக்காரு. ஏன்? 41 பேர் இறந்து போனதுக்கு காவல்துறை தான் காரணம். ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை மீது பழியை சொன்ன பிறகு காவல்துறை அதிகாரி பூரா போய் விஜய் பார்த்து, இவர் என்னங்க காவல்துறைன்னு, திமுக காவல்துறை எல்லாம் நாங்கள் இப்போ தாவேகா காவல்துறை எங்க மீத குற்றச்சாட்டு கூட்டுறாருன்னா, உனக்கு அரசியல் தெரியல பேசாதீன்ட்டார்.
இவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு அரசியல் தெரியாது. இதுதான் ஆதவ அர்ஜுனா வாயை திறக்காதுக்கான ரகசியம். இப்போ உதயநிதி பரபரப்பாக அரசியலுக்கு வந்த பிறகு சரி வாயை திறந்துக்கு 1 மாதத்துக்கு 1 மாத காலம் வாய் திறப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கு ஆதவ அர்ஜுனாக்கு. இதுதான் அரசியல். ஏன்னா தாவேக்காலிருந்து ஸ்போக்ஸ்மேன் யாருக்கும் எந்த அரசியலும் தெரியாது. எல்லாம் நேற்று அடித்த மழையில் இன்று பூத்த காளான்கள். அதனால எப்போ அங்கே ஸ்போக்ஸ்மேன் நிறைய உருவாக்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு தெரிந்த அரசியலை உருவாக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இப்போ 1 மாதம் சைலண்ட் மோடில் இருந்த ஆதவ அர்ஜுனா இப்போ இதான் வந்திருக்காரு. ஆக தாவேக்கா சரியாக நடவடிக்கை எடுக்கலை, சரியாக அரசியல் செய்யலைன்னா தாவேக்கா மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தக்கூடிய சூழல் தொடக்க புள்ளியாக மாறும் என்பதுதான் இன்றைக்கு இருக்க அரசியல் சூழல். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்